நீட்டால் இறந்து போன மாணவிகளுடைய படங்களை வைத்து அஞ்சலி செலுத்து முதலக்கண்ணீர் வடித்திருக்கிறார். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வேண்டும், இறந்து போன 22 அந்த பச்சிளம் குழந்தைகளும் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட காலத்தில் இறந்து போனவர்கள். என்ன ரகசியம் என்று கேட்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே எடப்பாடியும் அமித்ஷாவுடைய கள்ள கூட்டணியை இவர்கள் தான் இங்கு நீட்டை கொண்டு வந்தார்கள் என்கிற ரகசியத்தை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. நாம் நிற்கிற இந்த நேரம் முக்கியமான நேரம். நீட் என்கிற ஒரு கொடுந்தேர்வை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி தமிழ்நாடு மாணவர்களின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு கள்ள கபட நாடகத்தை மீண்டும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பதவி சுகத்திற்காக, தன்னுடைய முதலமைச்சர் பதவி சுகத்திற்காக, ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி சண்டைக்காக இரட்டைகளை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கடந்த ஆட்சியில் தான் கொள்ளையடித்த பணத்தை இடி இன்கம் டாக்ஸ் நிறுவனங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கையெல்லாம் அடைமானம் விட்டு, கொள்கையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு அமித்ஷாவோடு கூட்டணி வைத்திருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி நாடகத்தை எல்லா மாவட்ட தலைநகரும் நடத்தியிருக்கிறார். நீட்டால் இறந்து போன மாணவிகளுடைய படங்களை வைத்து அஞ்சலி செலுத்து முதலக்கண்ணீர் வடித்திருக்கிறார். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வேண்டும், இறந்து போன 22 அந்த பச்சிளம் குழந்தைகளும் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட காலத்தில் இறந்து போனவர்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியுடைய அவருடைய எஜமானாக இருக்கிற மோடி அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு எங்களுக்கு புரியவில்லை. எங்களால் அதில் மாநில பாடத்திட்டத்தில் சமச்சீரில் படித்த எங்களால் பள்ளி பாடத்திட்டத்தில் எங்கள் பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி கேட்கப்படாததால் அதில் வெற்றி பெற முடியவில்லை, நீட்டை நீக்குங்கள் என்று மோடி எதிர்த்தும் எடப்பாடி எதிர்த்தும் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களை படத்தை வைத்துக் கொண்டு பிண அரசியலை செய்கிற வேலையை எடப்பாடி என்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலே புரியாத, அரசியலே தெரியாத, தன் பிழைப்புக்காக மட்டுமே நாடு நடத்துகிற எடப்பாடியுடைய நயவஞ்சக செயலை தமிழ்நாடு முழுக்க கழகத்துடைய இளைஞரணியும் மாணவரையும் அம்பலப்படுத்துகிற வேலையை செய்யும். நீட் என்கிற கொடுந்தேர்வை ஒழிக்கிற முயற்சியில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். என்ன ரகசியம் என்று கேட்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே எடப்பாடியும் அமித்ஷாவுடைய கள்ள கூட்டணியை இவர்கள் தான் இங்கு நீட்டை கொண்டு வந்தார்கள் என்கிற ரகசியத்தை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. அதைத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக நாங்கள் நிற்கிறோம். ஆளுநர் பதவியை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை சீரழிக்கலாம் என்ற நிலையை மேதகு ஆளுநர் எடுக்கிற போது அவருக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளுகிற மற்ற மாநில முதலமைச்சர்களும், ஏன் பாஜக ஆளுகிற நாட்டினுடைய முதலமைச்சர்கள் கூட மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு மரியாதைக்குரிய காம்ரேட் பேபி அவர்கள் சொன்னது போல் இந்தியாவிற்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கிறது. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் விளங்குகிற மாணவர்களிடம் மாணவர் மன்றங்களை, மாணவர் அமைப்புகளை, மாணவர் அணியை கொண்டு போய் சேர்க்கிற முகமாகத்தான் இன்று எங்கள் காஞ்சி தந்த தலைவன் எங்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய இல்லத்தில் கூடி அவர் கட்டிய இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து எங்களுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம்.